திராவிட கழகத்தினுடைய சிறந்த கொள்கைகளை எல்லாம் அங்கங்கு பொறுக்கி எடுத்து திருடி கொண்டு ஒரு கட்சியை உருவாக்கி தனது கட்சிக்கு பின்னால் தனது பெயரையே வைத்துக்கொண்டு விஜய் என்றால் வெற்றி, வெற்றி என்றால் விஜய் என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் அல்லது தமிழக விஜய் கட்சி என்ற பெயரிலேயே கட்சியை உருவாக்கி ஆட்சியில் அமர்ந்துட்டாரு. இந்த நடிகனுக்கு நீங்க துதி போயிட்டீங்க, நடிகனுக்கு நீங்க ஆராதிக்கிறீங்க, நடிகனை தூக்கிச்சு கொண்டாடுறீங்க. ஆகவே இன்றைய தமிழ்நாடு நடிகன் பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒழிய திராவிடத்தினுடைய ஒப்பற்ற உன்னதமான கொள்கைகள் அடிப்படையில் அல்ல. பெரியாருடைய கொள்கை, அறிஞர் அண்ணாவுடைய கொள்கை, அம்பேத்கர் அண்ணல் அவருடைய கொள்கை, கலைஞருடைய கொள்கை, இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அங்கங்க கொஞ்சம் பொறுக்கி எடுத்துட்டு இப்போ ஆட்சியில் அமர்ந்துட்டாங்க. அவங்கள நம்ம வாழ்த்துவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வேர் என்றும் அழியாது என்பதை சொல்லி இந்த கட்சியினர் திராவிடத்தையே பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அது காப்பியடித்த ஒரு கட்சியாகத்தான் இருக்குது என்று சொல்லி இப்பொழுது ஆட்சி எப்படி இருக்க போகிறதோ என்று மக்கள் எல்லாம் குழம்பி போயிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அங்கங்க பட்டாசு வெடிச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஓகே, ஆரவாரம் பண்ணிட்டு போகக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு அது இருக்கும் இல்லையா? விட்டில் பூச்சி எப்பவுமே கொஞ்ச நாளைக்கு அப்படி ஆடிட்டு போதையில் ஏறி தொப்புன்னு விழும்ல, அது மாதிரிதான் அதிகார வெறி, அதிகார போதையில ஏறி உட்கார்ந்துட்டாங்க. பாப்பா எவ்வளவு நாளைக்கு அவங்க ஆடுறாங்கன்னு அதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் வாக்களிச்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடமாக இது அமைய போகிறது. விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒப்பற்ற கொள்கை தமிழர்கள் மட்டுமல்ல, மனித நேயத்தினுடைய கொள்கை விட்டு போகாது. மாந்தர் நேய கொள்கை தான் திராவிட முன்னேற்றத்தினுடைய கொள்கை. ஆகவே கலைஞர் நமது ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கை என்றும் அழியாது.